வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், சம்பாதி படலம். அனுமனுடன் சென்ற வானரசேனை மகேந்திர மலையை அடைந்த பொழுது ஏமக்கூடத்தில் பிரிந்து அங்கதனுடன் சென்ற படைகளும் அங்கே வந்து சேர்ந்தன. பிறகு ஒன்றாக வானரசேனிகள் மகேந்திர மலையிலும் அதன் சுற்றிடங்களிலும் சீதையை தேடிவிட்டு அருகில் உள்ள தென்கடலை அடைந்தன. தென்கடலின் அருகே வந்து சேர்ந்த வானர வீரர்கள் அங்கே ஜானகி தேவியை தேடினார்கள். அங்கும் அவளை காணவில்லை. அதனால் பெரும் வருத்தம் கொண்டு வெகு நேரம் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றார்கள். அவர்களின் திகைப்பு நீங்கிய பொழுது சீதையை காணாதது பற்றி நாக்குழற பேசத் தொடங்கினார்கள். சுக்ரீவர் நமக்கு குறிப்பிட்ட ஒரு திங்கள் தவணையும் கழிந்து விட்டது. நாம் வந்த காரியமும் முடியவில்லை. இதை அறிந்தால் ராகவ பெருமான் உயிர் விட்டு விடுவார். நமது மன்னரின் ஆணைப்படியே அவர் குறிப்பிட்ட இடங்களிலெல்லாம் முழுவதும் தேடிவிட்டோம். இனிமேல் நாம் என்ன செய்வது? கிஷ்கிந்திக்கு திரும்பிச் செல்லாமல் இங்கேயே தங்கி அருந்தவும் செய்வோமா? இல்லை கொடிய நஞ்சுண்டு இறப்போமா? இவ்விரண்டில் தகுதியானது எதுவோ அதனை செய்து விடுவோம் என்றார்கள். அப்பொழுது வருத்தத்துடன் அங்கதன், வீரர்களே, ராமபிரான் நம்மை பிராட்டியாரை தேடுவதற்கு அனுப்பிய காலத்தில் அவரிடத்தில் பக்தியுடையவர்கள் போல் நடித்தோம். அவர் கூறிய காரியத்தை முடித்தே தீருவோம் என்று பெருமையாகச் சொன்னோம். ஆனால் அவ்வாறு நாம் செய்யவில்லை. நமது வார்த்தைகளே நம்மை பற்றி பிறர் பழித்து கூறுவதற்கு இடமாயிற்று. நாம் எண்ணி வந்த காரியம் நிறைவேறுவதற்கு எல்லா வகையிலும் சிறிதும் வழியில்லை. நமது மன்னர் கூறிய தவணைக்குள் திரும்பிச் சென்று ஸ்ரீராமரிடம் செய்தியை தெரிவிப்பதென்பது முடியாது. ஆகையால் நாம் இறந்து போவதே நல்லது. அரசரின் கடுந்தண்டடிக்கும் அண்ணலின் பெரும் வருத்தத்துக்கும் அஞ்சி நான் அங்கே பேசாமல் இங்கேயே உயிர் விடுவதே நலம் என்று நினைக்கின்றேன். உங்களின் முடிவு என்ன சொல்லுங்கள் என்று வானர வீரர்களை நோக்கி கேட்டான் அங்கதன். வார்த்தைகளை கேட்ட ஜாம்பவான் அவனை பார்த்து, அங்கத குமாரனே, நல்ல வார்த்தைகளை சொன்னாய். நீ இறந்து போனால் நாங்கள் இங்கிருந்தபடியே அழுது புலம்புவோமா? இல்லை மன்னரிடமும் அண்ணனிடமும் உனது செய்தியை வணங்கி கூறுவோமா? பிராட்டியை தேடி கண்டுபிடிக்காத நாங்கள் திரும்பி போக தேவையில்லை. நாங்கள் இறப்பதே தகுதியான செயல். ஆனால் நீயோ இளவரசன், ஆதலால் நீ உயிருடன் வாழ்வது முக்கியமாகும் என்றான். வீரர்களே, ஜாம்பவான் கூறியதை கேட்டீர்கள். அது எனக்கு தகுதியோ? நீங்கள் எல்லோரும் இறந்து போக நான் மட்டும் உயிருடன் திரும்பிச் செல்வதோ? அவ்வாறு சென்றேனானால் அது நன்றாக இருக்குமோ? எனது அந்த செயல் உலகத்தாரால் விரும்பப்படுவதாகுமோ? உயிர் நண்பர்களுடன் சென்ற அங்கதன் அவர்கள் இறக்க அவன் உயிருடன் திரும்பி வந்தான் என்று என்னை உலகத்தவர் கேலி செய்ய மாட்டார்களா? அக்கேலிக்கு நானும் ஆளாவதை விடவும் நானும் இறந்து மேலுலகம் சேர்வேன். நமது முடிவை என் தாயும் சிறிய தந்தையும் யாராவது கூற அறிவார்கள். அதனால் அவர்களும் ராமலக்ஷ்மணரும் பரதாழ்வானும் அறிந்து உயிர் விடுவார்கள். இவ்வாறு அயோத்தியில் உள்ள அனைவரும் ஆழ்வார்கள். இது சத்தியமே. நான் இதனால் கெடுவேன். ஜானகி என்ற நம் பிராட்டியாரால் உலகத்திலே எல்லோருக்கும் கரை காண முடியாத பெருந்தென்பம் வந்து சேர்ந்தது. இது என்ன வியப்பு என்று அந்த கணத்தில் எல்லோரையும் நோக்கி பெருங்கவலை இழையும் மனத்துடன் சொன்னான் வாலியின் மைந்தன் ஜாம்பவான். திரும்பவும் அங்கதனிடம், அங்கதனே, உன்னையும் சுக்ரீவ மகாராஜாரியும் தவிர உனது குலத்தில் பிறந்த அரச வம்சத்தாருக்கு வேறே ஒரு புதல்வர் இல்லை. அதனை எண்ணியே நீ இறக்கக்கூடாது என்று கூறினேன். அப்படியே இல்லாவிட்டாலும் எங்களை போன்ற சாதாரணமானவர்களின் மரணமன்றி உங்களை போன்ற அரசகுமாரரது மரணத்தை பற்றி வாயினால் சொல்லுதலும் கூடாது. இவற்றையெல்லாம் எண்ணிப்பார். ஆகவே நாங்கள் எல்லோரும் இறந்து போக நீ சுக்ரீவ மன்னரிடம் சென்று சேர்வாய் என்றான். இதுவரை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு பேசாமல் நின்றிருந்த அனுமன் இப்போது எல்லாரையும் பார்த்து பேசத் தொடங்கினான். சூரியனை போன்ற வேகத்தை உடையவர்களே, நாம் பிராட்டியை தேடுவதற்காக 3 உலகத்திலும் ஒரு பக்கத்திலாவது முழுவதும் போய் பார்க்கவில்லை. இப்படி இருக்க அங்கெல்லாம் சென்று நாம் தேடி பார்க்க வலிமை இல்லாதவர்கள் போலவும் செய்ய வேண்டிய செயலை பற்றி நன்கு சிந்திக்க முடியாதவர்கள் போலவும் வீணாக ஏன் சலிப்படைகின்றீர்கள்? பாதாள லோகத்திலும் மின்னுலகிலும் மண்ணுலகிலும் பொன்மயமான மகாமேருவின் உச்சியிலும் மற்றுமுள்ள அண்டங்களிலும் பிராட்டியை இனி நாம் தேடி காண்போமானால் மன்னத்தாம் கொடுத்த தவணை காலத்தின் எல்லை கடந்து விட்டதை பற்றி குற்றமாக சொல்வாரோ? நிச்சயமாக சொல்ல மாட்டார். ஆகவே பிராட்டியை தேடுவதே முக்கியமான காரியமாகும். தவணை காலம் கடந்து விட்டதை பற்றி நாம் சிறிதும் கவலைப்பட்டு கலங்குதல் கூடாது. இப்போது நாம் முன்போலவே புதிய உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் பிராட்டியை தேடும் காரியத்தை தொடங்க வேண்டும்.
நாம் இவ்வாறு தேடி பிராட்டியை கண்டுபிடித்து விட்டால் நமக்கு மன்னரால் துன்பம் இல்லை. அவர் நம்மை பாராட்டுவார். பிராட்டியை காப்பாற்றுவதற்காக ராவணனுடன் போர் செய்து இறந்த ஜடாயுவைப் போல நாமும் அந்த அரக்கனுடன் பிராட்டியை பொருட்டு யுத்தம் புரிந்து உயிர் விடுதலே நமக்கு பெருமையாகும். அதை விட்டு இப்போது நாம் உயிர் விடுதல் என்பது நமக்கு யுகாந்திரம் மாறாத பெரும் பழிப்பை ஏற்படுத்தும். அப்போது அங்கே பறந்து வந்து கொண்டிருந்தான் கழுகுகளுக்கு அரசனான சம்பாதி. அவன் காதிலே அனுமனின் வார்த்தைகள் விழுந்தன. தனது தம்பி ஜடாயு இறந்தான் என்ற சொல்லை கேட்டதும் அவன் துடிதுடித்தான். விரைந்து அவர்களின் அருகே பறந்து வந்தான். மலையே பறந்து வந்தது போன்றிருந்தது சம்பாதி பறந்து வந்த காட்சி. அவனுடைய சிறையின் படபடப்பால் பெரும் புயல் காற்று எழ மரங்களும் கொடிகளும் மலைகளும் வேரோடு பெயர்ந்து சின்னா பின்னமாகின. சம்பாதியை கண்ட வானர வீரர்கள் அஞ்சி நிலைகெட்டு ஓடினார்கள். ஆனால் அனுமன் சம்பாதியை கண்டு அஞ்சவில்லை. அவன் கழுகரசனை ராவணன் என்று கருதினான். அதனால் மிகுந்த சினம் கொண்டான். கண்களில் தீப்பொறிகள் கக்கின. சம்பாதியை நோக்கி, ஏ வஞ்சனை உடையவனே, அரக்கனே, மாற்றுருவம் கொண்டா வந்திருக்கின்றாய்? என் எதிரில் வந்த பின்னும் நீ தப்பிப் போவாயோ என்று கோபமான வார்த்தைகளை சிதறினான். சம்பாதியின் முன் சென்று நின்றான். மீண்டும் மாருதி சம்பாதியை நோக்கினான். கழுகுராஜனின் கண்களில் நீர் கசிவதைக் கண்டான். சினமற்று வருந்தும் தோற்றத்துடன் வந்த சம்பாதியை கண்டதும் அனுமன் அவன் குற்றமற்றவன் என்பதை கண்டுகொண்டான். திகைத்து பேசாமல் நின்றான். அவ்வளவில் அவன் நிற்கையில் சம்பாதி அவனை பார்த்து, எவராலும் எதிர்த்து போர் செய்ய முடியாத ஜடாயுவை வீரத்தன்மையினால் கொன்றவர் யார் என்று கேட்டான். உடனே அனுமன், உன்னை யார் என்று முதலில் எனக்கு சொல், பிறகு நான் நடந்த வரலாற்றை உனக்கு கூறுகின்றேன் என்றான். மாருதியின் வார்த்தைகளுக்கு இணங்கிய சம்பாதி, வீரனே, எனக்கு பின் பிறந்தவனை இழந்த துர்பாக்கியசாலி. நீ இறந்தவனாக கூறுகின்ற அந்த ஜடாயுவுக்கு அண்ணன் என்றான். சம்பாதியை பற்றி அறிந்ததும் அனுமன் அளவற்ற வருத்தம் கொண்டான். பின்பு ஒருவாறு தன் மனதை தேற்றிக் கொண்டு ஜடாயு இறந்த வகையை அவனுக்கு கூறினான். தொடரும். ரசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.